சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி 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 தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த விசுவாவசு வருடம் ஆனி மாதம் அருமையான மாதமாக அமையுது. இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 வரை ஒரு மாத காலங்கள், இந்த 31 நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் வருதுங்க. இந்த ஆனி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆனி மாதம். மிதுன மாதம், ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில். அதனால் இந்த ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது, இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு. அதாவது நடராஜருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் தான் திருமஞ்சனம் நடக்கும். ஆனி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த விசுவாவசு வர ஆனி மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் அமையுதுங்க. அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள். அதனால் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம். கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த 2 மாதத்தில் கல்யாணம் நடக்கும், கும்பாபிஷேகங்கள் நடக்கும், மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள். அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது மேஷராசியிலே தான் சுக்கிர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது. அதே போல் சிம்ம ராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கிர பகவான் அவர் ரிஷபராசிக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புத பகவான் வராரு. அதே போல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறார். அதனால் இந்த விதம் 3 விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது. இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது, எந்த சாமியை கும்பிடணும், எந்த விதமான நன்மைகள் இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மகர ராசி ஆகியவங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் ஆனி மாதம் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிப்போங்க. முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்புடைய மாதமாகவும் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்ச்சிகள் கிடைப்பதில் சில தாமதங்களும் இருக்குது. நல்ல வளர்ச்சிகள் இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சிகள் காலத்தில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமும் ஆகுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இதை. அதாவது 12ஆம் அதிபதி குரு 6ல் மறைகிறாரு. கூடுதலாக மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரியன் அவரும் மறைகிறாரு 6ல். இதில் மகர ராசிக்காரங்களுக்கும் சூரியனுக்கும் எப்போதுமே ஆகாதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் மகர ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் தான் உங்களுக்கு வளர்ச்சியே. மகர ராசிக்காரங்க நீங்கள் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சிட்டாரா அப்படிங்கிறத கவனிக்கணும். சூரியன் மறைஞ்சிட்டாரா அப்படின்னா நைட்டில் பறக்கிறது பகலில் பறக்கிறது இல்லை. உங்களுடைய லக்னத்திலிருந்தே 6, அதே மாதிரி 8, 12 இந்த மாதிரி இடத்துலலாம் சூரியன் மறைஞ்சி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோகம். இப்போ அதே மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு கவனிச்சிங்கன்னா சூரியன் மறைஞ்சிட்டாரு, 6ஆம் இடத்துல மறைவு ஏற்படுது. அது மட்டும் இல்லை, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் 6ல் மறைகிறார். கெட்டவன் கெட்டிடில்
கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலம் ஒரு ராஜயோக காலத்தை உருவாக்குது. அதனால் இப்போ ஒரு நல்ல காலமாக மகர ராசிக்காரங்களுக்கு வருது. ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நிதானமான வளர்ச்சி தான் இருக்கும். கொஞ்சம் படபடன்னு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் இல்லாமலும் கொஞ்சம் ரொம்ப பொறுமையான நிதானமான வளர்ச்சிகள் தான் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம், அந்த இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் இந்த சமயம் அப்படிங்கிறதுனால புதிய தொழில்களை துவங்குவது மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஏற்பு அல்ல. புதிய ஒரு தொழில் மாற்றிக்கலாமா, அல்லது இந்த வேலைகளை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறலாமா, அல்லது ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு நாங்கள் குடி போடலாமா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சரியில்லைங்க. ஏன்னா 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே மறைவதனால மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்பானதாக இல்லை. ஆனால் பழைய வேலைகளையே செய்யலாம். பழைய வேலையாக இருக்கட்டும், இல்லை பழைய வீடாக இருக்கட்டும், அதையே உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க. அது உங்களுக்கு நல்ல பலனையும் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகத்தையும் கொடுக்கும். ஒன்று. அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன், அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கார். இது புதிய வகையான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். என்னங்க சொத்து வாங்கினா கூட போகக்கூடாதுன்றீங்க, அப்புறம் எப்படிங்க வாங்கலான்னு நினைக்கலாம். நீங்கள் வாங்கினா போக தான் கூடாது, வாங்கக்கூடாதுன்னு இல்லை. அதனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் அது இடமாக வாங்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஷேர் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது இடம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் வாகனம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அதனால் அந்த 10ஆம் அதிபதி 4ல் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வீடு, வசதி, வாகனம், யோகம், பலன்கள் கிடைக்கும். 4ஆம் இடங்கிறது மாத்ருஸ்தானம்னு பேர். அம்மாவை குறிக்கக்கூடியது, மிக மென்மையான ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, சொகுசாக இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடியது. ஒரு குழந்தை கை குழந்தை அவங்க அம்மா கிட்ட இருந்துன்னா எவ்வளோ சொகுசாக சௌக்கியமாக இருக்குமோ அதுதான் 4ஆம் பாவம். அப்போது அதில் ஒரு கிரகங்கள் போகுது, 10ஆம் அதிபதி போகிறார் அப்படின்னா அவரும் பலவிதமான சௌகரியங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இடம் வாங்குறதா இருக்கட்டும், பல விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். அடுத்ததாக புத பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறவர் 7ஆம் பாவத்துக்கு வராரு. ஜூன் மாதம் 22ஆம் தேதி அவர் முதல்ல மாறுறாரு 7ஆம் பாவத்துக்கு. 6ஆம் அதிபதி 7ல் வரக்கூடிய காலங்கிறதுனால மகர ராசிக்கு கடன் சுமையை குறைப்பார். கடன்கிறத பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிருவார். கடன்கிறது இல்லாதபடியான சூழ்நிலையை கூட உருவாக்கி விட்டுருவார் மகர ராசிக்கு. அதனால் கடன் இருக்கா கவலையே படாதீங்க, வரக்கூடிய காலத்தில் வெகுவானபடியான கடன் குறையும். அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். 6ஆம் இடத்துல கடனும் இருக்குது, உடல் ஆரோக்கியமும் இருக்குது. அதனால் ரொம்ப நாளாக இந்த உடல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, கை கால் வலி இருக்குது, இல்லை இந்த மாதிரி குடைச்சலுக்கு இந்த மாதிரி இருக்குலாம் சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சீரான வளர்ச்சிகள் இருக்கும். அபரிமிதமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் படிநிலையாகத்தான் நீங்கள் போக வேண்டும். எடுத்தோடனே 11ஆம் படியில் போய் நிற்க முடியாது. 1, 2, 3, 4 அப்படின்னு பொறுமையான ஒரு வளர்ச்சிகள் இருக்குது. புதிய இடங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக மகர ராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி வரீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான பீப்புள்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எதனால் அப்படின்னா 11ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இருக்காரு. அப்போ லாபம் மறைஞ்சிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தொழில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அபிவிருத்தியாகும். ஏன்னா கேதுவோட இருக்கார் இல்லையா, வேற்று மொழி பேசுகிறவங்க, கடல் கடந்து போகிறது, வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகும். மகர ராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றிவாங்க. 7.5 சனி நடக்குது, முன்னமே சொன்ன நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.